அனைவருக்கும் வணக்கம். சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி மத்திய அரசு ஊழியர்களுக்கான 8வது ஊதியக்குழு மற்றும் அகவலைப்படி உயர்வு குறித்து தற்போது முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது. இதை பத்தி வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ண பிரச்சனைக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மத்திய அரசு ஊழியர்களுக்கான 8வது ஊதியக்குழு தொடர்பான விவாதங்களும் கோரிக்கைகளும் ஒருபுறம் இருந்தாலும் மறுபுறம் 5வது மற்றும் 6வது ஊதியக்குழு கட்டமைப்புகளின் கீழ் இன்னும் சம்பளம் அல்லது ஓய்வூதியம் பெற்று வரும் ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கான அகவலைப்படியை மத்திய அரசு திருத்தியுள்ளது. 7வது ஊதியக்குழுவின் கீழ் திருத்தத்துடன் ஒப்பிடும் போது இந்த அகவலைப்படி திருத்தங்கள் சதவீத அடிப்படையில் அதிகமாக உள்ளன. நிதி அமைச்சகம் வெளியிட்ட அதிகாரப்பூர்வ அறிவிப்பின்படி 6வது மத்திய ஊதியக்குழுவின் திருத்தத்திற்கு முந்தைய ஊதிய விகிதம் தர ஊதியத்தில் தொடர்ந்து ஊதியம் பெறும் ஊழியர்களுக்கான அகவலைப்படி விகிதம் 2026 ஜனவரி 1 முதல் அடிப்படை ஊதியத்தில் தற்போதுள்ள 257% 262% உயர்த்தப்படுகிறது. மற்றொரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பின்படி 5வது மத்திய ஊதிய குழுவின் திருத்தத்திற்கு முந்தைய ஊதிய விகிதத்தில் தொடர்ந்து ஊதியம் பெறும் ஊழியர்களுக்கான அகவலைப்படி விகிதம் 2026 ஜனவரி 1 முதல் அகவலைப்படி ஊதியத்தில் தற்போதுள்ள 474% 483% உயர்த்தப்படுகிறது. 7வது மத்திய ஊதிய குழுவின் கீழ் இருந்த 2% உயர்வுடன் ஒப்பிடுகையில் இந்த அகவலைப்படி திருத்தம் 6வது மத்திய ஊதியக்குழு ஊழியர்களுக்கு 5% உயர்வாகும். 5வது மத்திய ஊதியக்குழு ஊழியர்களுக்கு 9% உயர்வாகவும் அமைகிறது. 7வது ஊதியக்குழுவின் பதவிக்காலம் 2025 டிசம்பர் 31 அன்று முடிவடைந்தது. மேலும் அரசாங்கம் 8வது ஊதியக்குழுவிற்கான பணிகளை தொடங்கியுள்ளது. 7வது ஊதியக்குழுவின் பதவிக்காலம் முடிவடைந்த போதிலும் 8வது ஊதியக்குழு செயல்படுத்தப்படும் வரை அகவலைப்படி கணக்கீடுகளுக்கு அதன் கட்டமைப்பு தொடர்ந்து பயன்படுத்தப்படும். ஊழியர்கள் 7வது ஊதியக்குழுவின் கீழ் அகவலைப்படி பலன்களை பெற்று வரும் வேளையில் சிலர் ஊழியர்கள் இன்னும் 5வது மற்றும் 6வது ஊதியக்குழுவின் கீழ் சம்பளம் அல்லது ஓய்வூதியம் பெற்று வருகின்றனர். திருத்தப்பட்ட அமைப்பு முறையாக ஏற்றுக்கொள்ளப்படும் வரை அத்தகைய நிறுவனங்களில் உள்ள ஊழியர்கள் பழைய கட்டமைப்புகளின் கீழ் தொடர்ந்து ஊதியம் பெறுவார்கள். சில ஓய்வூதியதாரர்கள், குறிப்பாக 2006 அல்லது 2016 ஆண்டுக்கு முன்பு ஓய்வு பெற்றவர்கள் ஓய்வூதிய மாற்றங்களில் முறைகேடுகளை எதிர்கொள்கின்றனர். இந்த பிரிவு ஓய்வூதியதாரர்கள் பழைய கட்டமைப்பின்படியே தொடர்ந்து பணம் பெற்று வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி, வணக்கம்.